ஹலோ ஆல். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஃபாலில் இருக்குது. ஸோ நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் பேட்ச் பீப்புள் ஸ்டாக்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆவரேஜிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க மார்க்கெட் ஃபால்க்கு அப்புறம். ஸோ ஆவரேஜிங் பண்ணலாமா, ஃப்ரெஷ்ஷாக ஷேர்ஸ் வாங்கலாமா, இருக்கிற ஷேர்ஸ் என்ன பண்ணலாம், அண்ட் தென் நான் இன்னும் சில ஷேர்ஸ் பற்றி நான் இன்னைக்கு பேச போகிறேன். ஸோ ஸோ உங்களுக்கு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு அன்சர்டனிட்டியாக தான் இருக்குது. ஸோ ப்ராப்பராக எந்த டைரெக்ஷனில் போகும் நம்ம சொல்ல முடியாது. பட் ஃபால் தான் நாம எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் நான். ஓகே, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஸ்டாக் மார்க்கெட் இன்னுமே ஃபால் ஆக நிறைய சான்ஸ் இருக்குது. ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக அந்த ஃபால் வந்து இருக்கும். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிஃப்டி வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ நிஃப்டி நாம் வரைஞ்சு காட்டியிருந்தேன் ப்ரீவியஸ் கிளாஸில், உங்களுக்கு பார்க்க தெரியும். ஸோ மார்க்கெட் ஒரு ஷார்ப் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ப் ஃபால்னு சொல்ல முடியாது, ஒரு சின்ன சின்ன அப் ட்ரெண்ட் போயிட்டு மார்க்கெட் இப்படி ஃபால் ஆயிருக்கு. ப்ரீவியஸ் சப்போர்ட் பாயிண்ட் பாருங்களேன், லாஸ்ட் 4th மார்ச்சில் கரெக்டாக ஆல்மோஸ்ட் ஒரு 21,900 அந்த ஜோனில் வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து மறுபடியும் ஒரு 22,500 அந்த லெவல் வரைக்கும் வந்துருச்சு. அப்போது ஆல்ரெடி இது என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த சப்போர்ட் ஜோனை டச் பண்ணி மறுபடியும் மேலே போக ட்ரை பண்ணுது. பட் மேலே சஸ்டெயின் ஆகலை. மறுபடியும் அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னை, ப்ரீவியஸாக ஃபார்ம் ஆன ட்ரையாங்கிள் பேட்டர்ன்லேருந்து மேலே சஸ்டெயின் ஆக முடியல. ஸோ மறுபடியும் கீழே வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இன்னையோட டேல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரெட் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் என்கல்ஃபிங் மாதிரியும் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ மேபி ஃபர்தர் நாளையிலேருந்து மார்க்கெட் கொஞ்சம் கீழே வரலாம். அப்போ கீழே வந்ததுன்னா சேம் இந்த பாயிண்ட்ல தான் சப்போர்ட் எடுக்கும், 21,900 அந்த ஜோனில். அதுவும் பிரேக் ஆச்சு அப்படின்னா மேபி அது சஸ்டெயின் ஆகலாம். பட் அது பிரேக் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன் பார்த்தீங்கன்னா 21,400 அப்படிங்கிற ஜோன் தான் நெக்ஸ்ட் சப்போர்ட் பாயிண்டாக இருக்கும். அதையும் பிரேக் ஆகுது அப்படின்னா ஸோ ஃபர்தராக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கண்டிப்பாக இந்த ஜோன் வரைக்கும் வரும். அதாவது 20,300 வரைக்கும் கூட வரலாம். மேபி இது வருமானு நம்ம சொல்ல முடியாது. ஸ்லோவாக தான் இறங்கும் மார்க்கெட்டு. ஒரு டிராஸ்டிக்கல் ஃபால் இந்த ஜோன் பார்த்தீங்கன்னா ஒரு டிராஸ்டிக்கல் ஃபால், அப்புறம் இந்த ஜோன் ஒரு டிராஸ்டிக்கல் ஃபால். இப்போ வந்து ஒரு இந்த ஷார்ட்டேஜ் அந்த ஃபால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃபாலிங்குடைய ஸ்ட்ரென்த் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஆரம்பிச்சிருக்கு. நான் இது ஏன் இந்த ஜோன் வரைக்கும் வரலான்னு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு கேப் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். நான் பாருங்க இந்த மூவ் பண்ணுறேன் நான், இந்த இடத்துல ஒரு கேப் இருக்குது தெரியுதா? இந்த ஜோனில் பாருங்க ஒரு கேப். இது பேர் ஆஸ் பர் கேப் தியரி. எப்படி பார்த்தீங்கன்னா எப்போல்லாம் ஒரு கேப் கிரியேட் பண்ணி மார்க்கெட் மேலே போயிருக்கோ அங்கேருந்து மார்க்கெட் மேபி லாங் டேர்ம் ஆர் ஷார்ட் டேர்மில் அந்த கேப்பை ஃபில் பண்ண மறுபடியும் வரும். ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த கேப்பை ஃபில் பண்ணிச்சு அப்படின்னா மறுபடியும் ஆல்மோஸ்ட் 20,300 லெவல் வரைக்கும் ஃபால் ஆகி கேப் ஃபில் பண்ணிடுச்சுன்னா இங்கேருந்து மறுபடியும் மார்க்கெட் ரெக்கர் ஆகி கண்டிப்பாக ஒரு பெரிய அப் ட்ரெண்ட் வந்து கொடுக்க நிறைய சான்ஸ் இருக்கு. ஆல்மோஸ்ட் மறுபடியுமே 26,000 லெவல் வரைக்கும் வரவும் சான்ஸ் இருக்கு. அப்போது நிறைய ஸ்டாக்ஸ் வந்து எப்படி பெர்ஃபார்ம் ஆகிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஹிண்டால்கோ பார்த்தீங்கன்னா ஸ்டீல் செக்டார் பொறுத்த வரைக்கும் ஒரு சைக்ளிக்கல் இண்டஸ்ட்ரி தான். ஒரு ஃபால் 2-3 மாதம் ஃபால் ஆகும். அது இன்க்ரீஸ் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா 1-2 மாதம் கண்டினியூஸாக இன்க்ரீஸிங்கில் இருக்கும். ஓகே, ஸோ ஸ்டீல் செக்டார் எப்போவுமே உங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹிண்டால்கோ இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பிரேக் பண்ணி ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல February 7ஆம் தேதி பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணி அங்கேருந்து கண்டினியூஸாக ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் கொடுத்துருக்கு. அதில் ஆல்மோஸ்ட் பாருங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 16% ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்கு. ஓகே, நிறைய டீசெண்டான ரிட்டர்ன்ஸ். ஓகே, அடுத்து டாடா ஸ்டீலுக்கு நான் வரேன். டாடா ஸ்டீல் சேம் பாருங்கள், சேம் அது ஆல்மோஸ்ட் February 19ஆம் தேதி. ஆனால் ரேலி பாருங்களேன் ஆல்மோஸ்ட் சேம் அந்த ஆல்மோஸ்ட் அந்த டேட்ஸ்லேருந்தே 2 ஸ்டீல் செக்டார் கம்பெனிஸுமே மேலே போக தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஆனால் டாடா ஸ்டீல் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட்ஸ் படி பார்க்கும்போது ஒரு February 19th ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. அந்த பிரேக் அவுட்ல இருந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் வந்து கொடுத்துருக்கு. ஆல்மோஸ்ட் 12% ரிட்டர்ன்ஸ். ஃபர்தராக இன்னைக்கு ஒரு பெரிய ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஹிண்டால்கோலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஒரு ஸ்லைட் கரெக்ஷன் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அடுத்து நேஷனல் அலுமினியம், இது ஒரு ஸ்டீல் செக்டார் கம்பெனி. ஓகே, ஸோ இதோடைய லெவல்ஸ் பார்க்கும்போது இதை சொல்லியிருந்தேன் இல்லையா, லாங் டேர்மாக இதை நான் ட்ராக் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த லெவல்ஸ் பார்க்கும்போது இப்போ இந்த ஜோனுக்குள்ளார தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நம்ம ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருந்திருக்கோம். நிறைய பேர் இது நம்ம ஏர்லியர் பேட்ச் பீப்புள் எல்லாருக்கும் தெரியும். இந்த ஜோன்ஸ்லேருந்தே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஒரு ஃபால் ஆச்சு இந்த ஜோனில் தான் ஆல்மோஸ்ட் பாருங்கள்
ஜான்லேருந்து இன்னைக்கு மார்ச் வரைக்கும் இந்த ஜோனில் தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஒரு ஃபர்தர் ஒரு பெரிய அப்சைடு வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மேபி ஷார்ட் டேர்ம் ஆர் லாங் டேர்முக்கு. அடுத்து ஹிண்டால்கோ. ஹிண்டால்கோ நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான ஸ்டாக். ஓகே, ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, குளோபல் லெவல் இவங்க வந்து லோக்கல் ஏர் ட்ராவல் இல்லாமல் ஃபாரின் ஏர் ட்ராவலுக்கும் இவங்களுக்கு வந்து அத்தாரிட்டி கிடச்சிருக்கு. ஸோ 2-3 ஃப்ளைட்ஸ் வந்து ஆம்ஸ்டர்டாம் இந்த மாதிரி 1 or 2 லொக்கேஷனுக்கு அவங்க லைசன்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ ஏர் ட்ராவல் வந்து எக்ஸ்பான்ஷன் போயிட்டுருக்கு. அண்ட் தென் இந்த இந்த கம்பெனிலேயே அதாவது பேசஞ்சர் ஏர் ட்ராவலில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான கம்பெனியாக இருக்கிறது வந்து ஹிண்டால்கோ தான், இன்டர் குளோப் ஏவியேஷன். ஸோ கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. ரீசெண்டாக இந்த கம்பெனி ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. மேபி ஃபர்தராக இந்த ஜோன்ஸை சப்போர்ட்டாக எடுத்து மேலே போகலாம். ஓகே, ஸோ இன்டர் குளோப் ஏவியேஷன் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து டாடா மோட்டார்ஸ். ஷார்ப் ஃபால்க்கு அப்புறம் இந்த ஸ்டாக் ஒரு யூ டர்ன் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. ஆல்மோஸ்ட் இந்த ஜோன் வரைக்கும் பாருங்கள், ஒரு ஷார்ப் ஃபால்க்கு அப்புறம் ஒரு யூ டர்ன் மாதிரி இருக்குது. ஓகே, மேபி இந்த யூ டர்ன் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதில் ஒரு சப்போர்ட் எடுத்து மேலே போக நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ டாடா மோட்டார்ஸ் உங்களோட ரேடரில் வச்சுக்கோங்க. அண்ட் தென் இண்டஸ்இண்ட் பேங்க்கு ஒரு நெகட்டிவ் நியூஸ். நம்ம ஆல்ரெடி இதை ட்ராக் பண்ணியிருந்தோம், யாரோ கேட்டிருந்தீங்க ப்ரீவியஸ் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ஜோனில் அதுவும் ஸ்லைட் ஃபாலிங் ட்ரெண்டில் தான் இருந்தது, ஆல்ரெடி நெகட்டிவ். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு பிரேக் அவுட்டு. கம்பெனி சம் டிஸ்கிரிபன்சிஸ் அப்படின்னா சம் அக்கௌண்டிங்கில் சம் மிஸ்டேக்ஸ் வந்து நடந்திருக்கு. ஒரு பெரிய ஃபால் ஆயிருக்கு மார்க்கெட்டு. சரி, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சம் நியூஸ்னால மார்க்கெட் ஃபால் ஆச்சு. ரீசெண்டாக இன்னொரு நியூஸ்னால இங்கே ஃபால் ஆகிட்டு பாருங்க. இந்த ஜோனுக்குள்ளே ட்ராவல் ஆன ஸ்டாக்கு ஒரு சின்ன பிரேக் அவுட் கொடுத்து மேலே போக ட்ரை பண்ணுது. பட் மறுபடியும் சஸ்டெயின் ஆகலை, எகெயின் கீழே வந்துருச்சு. இந்த இடத்துல சம் டிஸ்கிரிபன்சி அப்படிங்கிற நியூஸ் வந்திருக்கு. ஸோ இண்டஸ்இண்ட் பேங்க் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு மதர்சன் சுமி. சாரி, இது டாட்டா. ஓகே, டாடா மோட்டார்ஸ். மதர்சன் சுமி இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் பார்ட்ஸ் மேனுஃபேக்சரிங்கில் ஒரு ஒரு முக்கியமான கம்பெனி. ஓகே, மொபைல் பார்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் ஒரு முக்கியமான கம்பெனி. ஆல்மோஸ்ட் ஒரு பெரிய ஃபால் கொடுத்துருக்கு இந்த ஸ்டாக்கு. 215லேருந்து இன்னைக்கு 120 ரேஞ்சில் வரைக்கும் ஃபால் ஆயிருக்கு. ஸோ லாங் டேர்முக்கு இந்த ஸ்டாக்கை நீங்கள் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக அக்யூமுலேட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஸ்டாக் இது. ஃபண்டமெண்டலியும் குட் ஸ்டாக் தான். ஒன்ஸ் நீங்களும் ஃபண்டமெண்டல்ஸ் நீங்கள் இதில் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து பாரத் எலக்ட்ரானிக்ஸ். கண்டினியூஸாக நம்ம ட்ரா பண்ணி வச்ச மாதிரியே இந்த ஜோன் குள்ளாரே தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இப்போ ரீசெண்டாக ஒரு சப்போர்ட் எடுத்து ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஆல்மோஸ்ட் இதோட என்கல்ஃபிங்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8% ரிட்டர்ன்ஸ் கொடுத்தாச்சு. ஓகே, மறுபடியும் ஒரு ஷார்ட் ஃபால் வந்துருக்கலாம். ஆனால் இந்த ஜோன் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாகவே இந்த ஜோனுக்குள்ளார இந்த சேனலுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஃபர்தராக இது பிரேக் அவுட் நடக்கும்போது இன்னுமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும். ஃபர்தராக சப்போர்ட் லெவல்ஸில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா சப்போர்ட் லெவல்ஸ்லையும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் கொஞ்சமாக அக்யூமுலேட் பண்ணலாம் பில்லு. அடுத்து கிராம்ப்டன் கிரீவ்ஸ் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இந்த கம்பெனியும் இந்த ஜோனுக்குள்ளார தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் பிரேக் அவுட் பாயிண்ட்டுக்கு ரொம்ப க்ளோஸாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதில் நான் ஒரு பிரேக் அவுட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகே, இந்த புல்லிஷ் பிரேக் அவுட் நடந்ததுன்னா ஃபர்தர் அப்சைடு இந்த ஸ்டாக்ல எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். கிராம்ப்டன் கிரீவ்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்டார். ப்ளூ ஸ்டார் பற்றி சொல்லணும்னா அது மேலே தான் போயிட்டு இருக்கு, டவுன் ட்ரெண்டில் வரல. ஆல்மோஸ்ட் ஜான் மாசத்துல பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபால். ஆல்மோஸ்ட் இந்த ஜோனில் சப்போர்ட் எடுத்துட்டு 1700லேருந்து இன்னைக்கு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹை வந்து 2187 வரைக்கும் போயிருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் அப்படிங்கிற ஜோனில் போயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் இதுவும் பாருங்க ஒரு பிரேக் அவுட் ஜோனுக்கு பக்கத்தில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ ப்ளூ ஸ்டார் உங்களோட ரேடரில் வச்சுக்கோங்க. சம்மர் மந்த் வந்துருச்சு. ஆல்ரெடி இந்த கம்பெனி ஆல்மோஸ்ட் இந்த ஆகஸ்ட்ல இருந்து இந்த கம்பெனி 50% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அண்ட் தென் ஜான்ல ஒரு ஷார்ட் ஃபால்ல இருந்து பாருங்க இந்த கம்பெனி ஒரு 24% ஆல்மோஸ்ட் 25% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இந்த ஸ்டாக் நீங்கள் வாட்ச் பண்ணணும். நெக்ஸ்ட் ஐநாக்ஸ் விண்ட். ஆல்ரெடி நிறைய பேர் அக்யூமுலேட் பண்ணியிருக்கீங்க. ஆல்மோஸ்ட் பிரேக் அவுட் ஜோனுக்கு பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ப்ரீவியஸ் ட்ரெண்ட் நம்ம பார்த்தோம், இந்த பிரேக் அவுட் ஜோன் பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதையும் நீங்கள் ரேடரில் வச்சுக்கோங்க. அடுத்து சுஸ்லான். சேம் இதுவும் ஒரு பிரேக் அவுட் லெவல்ஸில் ட்ரை பண்ணிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இதையும் உங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. சரி, நான் சொன்ன ஸ்டாக்ஸ் எல்லாமே நீங்கள் டெக்னிக்கலாக ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்தராக என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ பிரேக் அவுட்ஸ் பார்த்து நீங்கள்
ட்ரேட் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஓகே. ஸோ ஃபர்தராக நான் என்ன அப்டேட் அதனால சொல்கிறேன். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் மேபி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டெய்லி இன்ட்ராடே ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க. தென் சில பேர் வீக்லி அண்ட் மந்த்லி ஸ்விங் ட்ரேட் எடுத்திருக்கீங்க. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லான ட்ரேட்ஸ் எடுத்திருக்கீங்க. நிறைய பேர் எனக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க டெய்லி. ரியலி நல்ல விஷயம். அண்ட் தென் இன்னும் நிறைய கம்பெனிஸ் இருக்குது, ஃபர்தராக நான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ இன்னுமே யாரெல்லாமே டீட்டெயில்டாக இன்னொரு செஷன் வேணும்னு நினைக்கிறீங்களோ, நான் எவ்ரி மந்த் ஒரு மினிமம் சப்ஸ்கிரிப்ஷனில் சம் ஆல்மோஸ்ட் ஒரு 399 ஆர் 299, அதை நாம் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல. ஓகே, சாரி, 249 ஆர் 199 இந்த பேக்கேஜில் எவ்ரி மந்த் 3 செஷன்ஸ் இருக்கும். அதில் நிறைய ஸ்டாக்ஸு, நான் அனலைஸ் பண்ண ஸ்டாக்ஸு, பிரேக் அவுட்டு, ஸ்விங் ட்ரேடிங், இதுக்கு எல்லாத்துக்கும் எதுலெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, மார்க்கெட்டில் இந்த லாஸ்ட் 1 வீக்கில் என்ன நடந்தது அப்படிங்கிறத வீக்கெண்டில், இது ஃப்ரைடே, எவ்ரி வீக் சாட்டர்டே ஆர் ஃப்ரைடே இந்த பேட்ச் நடக்கும். மேக்ஸிமம் மோஸ்ட்லி சாட்டர்டே நடக்கும். அப்போ அந்த மண்டே டு ஃப்ரைடே என்ன ஆயிருக்கோ அதை சாட்டர்டே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அதை நான் குரூப்பில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறேன். ஸோ அதில் இந்த மாதிரி நிறைய ஸ்டாக்ஸ் எடுத்து எதெல்லாம் பிரேக் அவுட் சான்சஸ் இருக்குங்கிறத டீட்டெயில் எல்லாமே நான் ஷேர் பண்ணுவேன். அண்ட் தென் ஃபண்டமெண்டலையும் டெக்னிக்கலையும் நான் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணியும் சில பெஸ்ட்டான ஸ்டாக்ஸும் நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஓகே. ஸோ அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி அந்த சப்ஸ்கிரிப்ஷன் மந்த் ஆன் மந்த் அது ஆட்டோ டெபிட் ஆகிற மாதிரி இருக்கும் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து. ஓகே. ஸோ உங்களுக்கு ஓகேன்னா சொல்லுங்கள். ஸோ நிறைய பேர் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. நீங்களும் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அதுக்கு ஆப்ட் பண்ணிக்கோங்க. எவ்ரி சாட்டர்டே, எவ்ரி மந்த், எவ்ரி சாட்டர்டே நம்ம கண்டிப்பாக ஒரு டிஸ்கஷன் இருக்கும். அது லாங் செஷன், ஆல்மோஸ்ட் 1.5 hours. நீங்கள் சொன்ன ஸ்டாக்ஸுமே கூட நாம் அதுக்கு லைவாக நான் உங்களுக்கு ட்ரா பண்ணி காட்டுவேன். ஓகே. ஸோ தேங்க்யூ ஆல். ஸோ இந்த டேட்டா நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்தராக நான் எதாவது அப்டேட் இருந்தால் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ டச்லேயே இருங்க ஸ்டாக் மார்க்கெட்டில். கீப் இன்வெஸ்டிங், கீப் க்ரோயிங். தேங்க்யூ.